கிரகங்களின் தன்மையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ப்ரீவியஸ் டே செக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராசிகளின் தன்மையை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம கிரகங்களின் தன்மையை பற்றி பேச போகிறோம். அது என்ன கிரகங்களின் தன்மை அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆதிக்கம் உண்டு. உதாரணமாக நம்ம ஒரு எதிரிகளை அழிக்கிறோம், இல்லை கடன் நிறையா இருக்குது அப்படின்னா சத்ரு சம்ஹார யோகம் பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த சத்ரு சம்ஹாரம் யோகத்துக்கு நம்மளோட ஐயர்லாம் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாரு. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோமத்துக்குரிய ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். லைக் அரளிப்பூ வாங்கிட்டு சொல்லுவாங்க. அதுவே வந்து நம்ம சந்தான பாக்கிய ஹோமம் பண்ணும்போது அந்த அரளிப்பூன்ற கான்செப்டே வராது. ஸோ அந்த கிரகத்துக்கு அந்த அந்த பூவை வச்சா மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா அதை தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஆடியோ தான். எதுக்கு எதை யூஸ் பண்ணணும், இதுக்கு உங்களுக்கு பிடிக்கும், இது உங்களுக்கு பிடிக்காது, இதை நம்ம யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு அவங்களோட ஆதிக்கத்துலேருந்து நம்மளோட கர்ம வினைகளை குறைச்சிக்கலாம், இல்லை நம்மளோட கர்ம வினைகள் அதாவது நல்ல கர்ம வினைகளை அதிகரிச்சிக்கலாம் அப்படின்ற ஆடியோ தான் இது. மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சிவன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா வில்வேலையை வாங்கிட்டு போவோம். அதே மாதிரி சனி பகவானுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு போடுவோம் சனிக்கிழமை. ஸோ துர்க்கையம்மனை பார்க்க போகிறோம் அப்படின்னா எலுமிச்சம்பழம் விளக்கு போடுவோம். எதுக்காக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே கான்செப்ட். கிரகங்களோட தன்மைகளை, கிரகங்களோட ஆதிக்கத்தை நம்ம குறைச்சிக்கணும் இல்லை கூட்டிக்கணும். அவங்க நம்மளோட கட்ட ரீதியாக நெகட்டிவாக இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி கொஞ்சம் ஐஸ் வச்சு இதெல்லாம் பண்ணி பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறைச்சிப்போம். இல்லை அவங்க நமக்கு நல்ல பாவத்தில் இருந்தாங்க அப்படின்னா, பாரு உனக்கு இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் இன்னிஸ் கொஞ்சம் சேர்த்து கொடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் பேச போகிறோம் இன்றைக்கி. இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே நம்மளோட முன்னோர்கள் நிறைய சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. இந்த அடிப்படைக்கு தேவையான, இந்த ஜோதிடத்துக்கு தேவையான ஒரு விஷயங்களை மட்டும் நம்ம சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். அதில் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரகத்தினுடைய நிறம் பார்க்கலாம், குணம் பார்ப்போம், மலர் பார்ப்போம், ரத்தினம் பார்ப்போம், சமைத்து பார்ப்போம், தேவதை பார்ப்போம், அதிதேவதை பார்ப்போம். இந்த 7 பேரை தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ தேவதை அதிதேவதை ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ரெண்டு பேருமே வேறு வேறு. ஃபார் எக்ஸாம்பிள், சிலவங்களுக்கு வந்து சூரியன் ப்ராப்ளம் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுவோம். சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிவனை கும்பிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொடுப்போம். இப்போ சிவனை கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி கொடுப்போம். சிலவங்களுக்கு சிவனை கும்பிட முடியாமல் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் கோயிலுக்கு போகிற நேரத்துக்கு ஏதாவது. ஸோ ஆல்டர்னேட்டிவாக சிவனுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம ருத்ர தேவனை கொடுப்போம். ஸோ ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்கு தான் தேவதை அதிதேவதை நம்ம தனியாக பேர் வச்சு நம்ம சொல்கிறோம். இப்போதைக்கு இந்த தேவதை அதிதேவதை என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பின்னாடி வரக்கூடிய கிளாஸஸில் ஏன் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது தவிர வேறு என்ன பேசுவோம் அப்படின்னா, அவங்க உட்காரக்கூடிய ஒரு ஆசன வடிவம் பற்றி பேசுவோம், வாகனம் பற்றி பேசுவோம், தானியங்கள் நவதானியங்கள் பற்றி பேசுவோம், உலோகம் பற்றி பேசுவோம். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான உலோகத்தை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த உலோகத்தை எப்படி ஆதிக்கம் செலுத்துது அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வாத நாடி, பித்த நாடி, கபம் நாடின்னு சொல்லிட்டு 3 கான்செப்ட் இருக்கும். வாதம் பித்தம் கபம். ஸோ இந்த 3 கான்செப்ட் எதுக்கு அப்படின்னா திருமண பொருத்தத்திற்கு பார்ப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகம் என்ன நாடியில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதை மருத்துவ ஜோதிடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து இந்த ஆடியோவில் நம்ம பேச போகிற ஒரு விஷயம்.